Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாள் அதிகாலை பொழுது பொதுவாக விடியக்கூடிய அந்த காலை பொழுது வந்து எல்லாருக்குமே சாதாரண விடியலாக இருந்தது. ஆனால் அந்த கோயம்பேடு காவல் நிலையத்துக்கு மட்டும் அது அசாதாரண விடியலாக இருந்தது. ஒரு யாரோ ஒருத்தர் வெட்டுப்பட்டு கிடக்காரு அப்படின்னு தகவல் வருது. நாங்கள் இரவு பணியோடவே கண்டினியூ பண்ணி இமீடியட்டாக அங்கே போய் பார்க்குறோம். அந்த பழத்திற்கு சாஞ்சா மாதிரி ஒரு நபர் படுத்து கிடக்காரு. அவருடைய கழுத்தில் வந்து ஒரு பெரிய அருவாளால் ஒரு வெட்டியிருக்காங்க. ஆகாமல் பாதி சரிஞ்ச நிலையில் அவர் இறந்து கிடக்கிறாரு. இப்போ வந்து இறந்தவர் யாருன்னு நமக்கு தெரியாது, கொலை பண்ணது யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த கடை யாருன்னு பார்க்குறோம். அந்த கடை ஓனர் வந்து முகப்பேரில் இருக்கார். ஒரு புரோக்கர் தான் கூப்பிட்டு வந்தார். எங்கேருந்து வரான், என்ன பழம் வைக்க போகிறேன்னு கேட்டான். தர்மசி பழம் 4-5 நாளில் விற்றுட்டு போயிடுவேன்னு சொல்கிறான். சார் இவ்வளோ தான் எனக்கு தெரியும் சார்னு அவர் சொல்லிட்டாரு. அவனை எப்படியாவது தரவு பண்ணி அவன் பிரெயினை ரொம்ப வாஷ் பண்ணும்போது அவன் யோசனை பண்ணி ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். சார் எந்த ஊர் பழம்னு கேட்டேன். இப்போ யார் நேற்றுக்கு அறுத்தது யார், நேற்று அறுத்து தான் அவர் இங்கே கொண்டு வந்திருக்காரு இல்லையா, நேற்று அறுவடை பண்ணது யார் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். ஒரே ஒரு கழனிக்கார் மட்டும் நேற்றுக்கு தான் சார் அறுத்தாரு. அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது யாருமா கொண்டு போனதுன்னா எங்கள் சன்னு தான், எங்கள் பையன் தான் கொண்டு போனான் சார். மார்க்கெட்டு வியாபாரம் பண்ண நேற்று போயிருக்கான், அங்கேயே இருந்து வியாபாரம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம அந்த ஃபோட்டோவை அவங்கக்கிட்ட காட்டினோடனே வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வரான். அவன் எங்கே வந்து உள்ளே வந்தான், லாரியில் எங்கே இறங்கினான், எந்த இடத்துல போய் பழத்துக்கு யார்கிட்ட போனான் வந்தாடுறது எல்லாம் ஃபாலோ பண்ணி அவன் ஒரு வழியாக எல்லாம் செட்டப் பண்ணி கடை வியாபாரம் பண்ணுறதுக்கு பழத்தெல்லாம் வச்சுட்டு அவன் கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த பழத்து மேலே படுத்து தூங்குறான். ஸோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நேராக போயிட்டு இவனுடைய கத்தியை வந்து அவன் கழுத்தில் தூங்கும்போது வெட்டுறான். அந்த வெட்டினுடைய ஆழம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அந்த ஆழம் வந்து அவனுக்கு அந்த அவன் மேலே எவ்வளோ கோபம் இருந்தது. வணக்கம். இப்போ இவ்வளவு ஆண்டு கால காவல்துறையில் வந்து ஒரு அனுபவம் மிக்க ஒரு அதிகாரியாக பார்க்கும்போது பல வழக்குகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சிலதெல்லாம் இப்படி கூட நடக்குமா அப்படின்றதெல்லாம் இருக்கும். அப்படி நீங்கள் கையாண்ட வழக்குகள் பற்றி சிலதை சொல்ல முடியுமா? காவல்துறையில் வந்து இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுடைய பார்வைக்கே போகாத விஷயங்கள் பல இருக்குது. அதாவது ஒரு கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா பேப்பரில் வர்றது, டிவியில் வர்றது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவர் வந்து இது மாதிரி அங்கே கைது பண்ணார், அவர் கொலை பண்ணார், அவரை கைது பண்ணாங்க, அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவர் புழல் சிறையில் அடைத்தார்கள், அதோடு முடிஞ்சிடும். ஆனால் அந்த 4 வரிக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குதுன்றது மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது புலனாய்வு அப்படின்றது வந்து ஒரு அருமையான அற்புதமான கலை. இன்வெஸ்டிகேஷன்றது ஒரு ஆர்ட். ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்டடாக எல்லாத்தையும் மறந்து, அதாவது நாங்கள் எங்கள் பொதுவாகவே காவல்துறையில் வந்து குடும்பத்தோடு நாங்கள் எப்போவுமே ஒன்றி இருக்கிறது இல்லை. அதையெல்லாம் துறந்து மறந்து அதில் முழுக்க எங்களை அந்த வழக்கில் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு தொடர்ச்சியாக போக வேண்டிய சூழ்நிலாம் இருக்கும். இரவு பகல் பார்க்காம, உணவு பார்க்காம அப்படிலாம் இருக்கும். அப்படிலாம் போனால் தான் ஒரு வழக்கை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு வழக்கிலையும் அது மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு சில வழக்குகள் டக்குன்னு அக்யூஸ்டு கிடச்சிருவாங்க, முடிஞ்சிடும். ஒரு சில வழக்குகள்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், எந்த குழுவும் இருக்காது. அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணுன்னா, கோயம்பேடு, நம்ம சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மிக பிரபலியமான ஒரு இடம். பல ஆயிரம் மக்கள் அங்கே வந்து போகக்கூடிய ஒரு வணிக வளாகம் அது. ஒரு நாள் அதிகாலை பொழுது நல்லா எப்போதும் போல் விடியுது. மக்கள் பரபரப்பாக வராங்க. பொதுவாக விடியக்கூடிய அந்த காலை பொழுது வந்து எல்லாருக்குமே சாதாரண விடியலாக இருந்தது. ஆனால் அந்த கோயம்பேடு காவல் நிலையத்துக்கு மட்டும் அது அசாதாரண விடியலாக இருந்தது. ஒரு சேலஞ்சு விடியல். எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தியோடு அந்த விடியலை நாங்கள் சந்தித்தோம். என்னென்னா, அதிகாலை பொழுது 4:30-5 மணிக்கெல்லாம் வந்துட்டு மார்க்கெட்லேருந்து தகவல் வருது. இந்த மாதிரி சார் அங்கே ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது, யாரோ ஒருத்தர் வெட்டுப்பட்டு கிடக்காரு அப்படின்னு தகவல் வருது. நாங்கள் இரவு பணியோடவே கண்டினியூ பண்ணி இமீடியட்டாக அங்கே போய் பார்க்குறோம். பார்த்தா உங்களுக்கு இந்த தர்பூசணி பழம்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். அந்த பழம் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாரி நிறைய கொண்டு வந்து அதை அப்படியே தார்பாய் போட்டு அதில் எல்லாத்தையும் கொட்டி வச்சுருக்கு. அந்த பழத்திற்கு சாஞ்சா மாதிரி ஒரு நபர் படுத்து கிடக்காரு.
அவருடைய கழுத்தில் வந்து ஒரு பெரிய அருவாளால் ஒரு வெட்டு வெட்டியிருக்காங்க. அந்த ஒரே வெட்டில் வந்து ரத்தம் கொட்டி இருக்கு. அந்த பழத்தில் அவர் ஷர்ட்டில் எல்லாம் கொட்டியிருக்கு. அவர் தலை வந்து துண்டு ஆகாமல் பாதி சரிஞ்ச நிலையில் அவர் இறந்து கிடக்கிறாரு. அந்த கத்தியும் அந்த பக்கத்துலேயே ஒரு பழத்தில் வந்து ஸ்டைலாக அப்படி படத்துலலாம் ஹீரோ பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த கத்தியும் அங்கே குத்திட்டு அந்த நபர் போயிருக்காரு. அவனை கொலை பண்ண அந்த நபர் வந்து போயிருக்காரு. இப்போ வந்து இறந்தவர் யாருன்னு நமக்கு தெரியாது, கொலை பண்ணது யாருன்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுதான் கேஸு. இப்போ 302 ஐபிசி கேஸ் நம்ம வந்து எஃப்ஐஆர் போடுறோம். அன்னோன் அடையாளம் தெரியாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கை பதிவு பண்ணுறோம் 302ல். கேஸ் அப்போவே கண்டினியூ பண்ணுறோம், ஆரம்பிக்கிறோம். சரி, இப்போது இவர் இங்கே வந்து இந்த இடத்துல பழம் வச்சு வியாபாரம் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கடைக்கு வாசலில் அவர் வந்து பழத்தை கொட்டி வியாபாரம் பண்ணோன்னா அந்த கடை ஓனர்கிட்ட அவர் அனுமதி வாங்கி தான் பண்ண முடியும் கோயம்பேட்டில். ஸோ அப்போ அந்த கடை யாருன்னு பார்க்குறோம். அந்த கடை ஓனர் வந்து முகப்பேரில் இருக்கார் அப்படின்னு அட்ரஸை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போகிறோம். அந்த கடை ஓனர்கிட்ட அவர்கிட்ட எழுப்பி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, சார் ராத்திரி யாரோ வந்தாங்க, ஒரு புரோக்கர் தான் கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து இது மாதிரி நம்ம வாசலில் பழத்தை கொட்டி வியாபாரம் பண்ணுறது கேட்குறாங்கண்ணே, ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கண்ணே அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ சொல்கிறாரு. நான் எதுவுமே கேட்டுக்கல, யார் என்னன்னு கேட்கல சார். எங்கேருந்து வரான், என்ன பழம் வைக்க போகிறேன்னு கேட்டான். தர்பூசி பழம் 4-5 நாளில் விற்றுட்டு போயிடுவேன்னு சொல்கிறான் சார். இவ்வளோ தான் எனக்கு தெரியும் சார். நான் அவர் சொல்லிட்டாரு. ஸோ யார் கூப்பிட்டு வந்தாங்க உங்ககிட்ட, அந்த மீடியேட்டர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் சொல்கிறாரு இல்லைங்களா, அவர் யார், அவர் சொல்கிறாரு. அது நிறைய மீடியேட்டர் இருக்கிறாங்க சார், அதில் ஒருத்தர் பேரை சொல்கிறாரு. அவர் பேரை கண்டுபிடிச்சி அந்த மீடியேட்டர் யார் அப்படின்ற மாதிரி நம்ம அது இன்னொரு மீடியேட்டர்லாம் பிடிச்சி அவரை கண்டுபிடிக்கிறோம். அவரை கண்டுபிடிச்சி கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு, சார் இது மாதிரி வழக்கமாக சில பேர் கொண்டு வருவாங்க, நிறைய இடத்துலேருந்து காய்கறிங்க பழம்லாம் கொண்டு வருவாங்க சார். அந்த பழத்தெல்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னா இது மாதிரி எங்ககிட்ட கேட்பாங்க, வியாபாரம் பண்ணுறதுக்கு இடம் வேணும்னு கேட்பாங்க. நாங்கள் வந்து இப்படி ஓனர்கிட்டலாம் கொண்டு போய் கொடுப்போம், எங்களுக்கு எதாவது கமிஷன் கொடுப்பாங்க. நான் யார் என்னான்றது நாங்கள் கேட்க மாட்டோம் சார். வந்தாங்கன்னா நாங்கள் அனுமதி வாங்கி கொடுப்போம், ஒரு 2-3 நாள் அவங்க விற்றுட்டு போயிடுவாங்க. இதை நாங்கள் வந்து கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, நல்லா யோசித்து சொல்லு, ஏதாவது அவன் என்ன பேசும்போது உங்கள்கிட்ட என்ன பேசுனா, எங்கேருந்து ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பான், நல்லா யோசனை பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கொஞ்சம் ரொம்ப ஸ்க்ரூ பண்ணுறோம். அதுதான் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது. அவன் சொன்னான் ஓகே அப்படின்னு விட்டுட்டு வந்துடுறதில்ல. அவனை எப்படியாவது தரவு பண்ணி அவன் பிரெயினை ரொம்ப வாஷ் பண்ணும்போது அவன் யோசனை பண்ணி ஒரு வார்த்தை மட்டும் சொன்னான். சார் எந்த ஊர் பழம்னு கேட்டேன், மருவத்தூர் பழம்னு சொன்னான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். மருவத்தூர்னா மேல்மருவத்தூர் பழம்ன்றதை அவன் சொல்கிறான். ஸோ அப்போ மேல்மருவத்தூரில் தான் அந்த பழத்தை கொண்டு வந்து அவர் இங்கே வியாபாரம் பண்ண வந்திருக்காரு. அப்போ அவர் மேல்மருவத்தூர்காரர் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு இமிடியேட்டாக நம்ம மேல்மருவத்தூர் போகிறோம். உங்களுக்கு தெரியும் மதுராந்தகம் பக்கத்தில், அங்கே போய் கேம்ப் போடுறோம். அங்கேருந்து அந்த ஊரில் அந்த மருவத்தூர் சரௌண்டிங் முழுவதும் யார் தர்பீஸ் பழம் விதைச்சிருக்காங்க, யார் அங்கே அந்த கழனின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, யார் கழனியில் அந்த பழம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம போய் சர்வே எடுக்கிறோம். அங்கே அந்த ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேர்கிட்ட அது சீசன் அப்போ. ஸோ அதனால் சார் என் கழனியில் கூட நான் பழம் தான் போட்டிருக்கேன், என் கழனிலையும் பழம் தான் போட்டிருக்கேன், ஒருத்தரையும் நம்ம கேட்குறோம். கேட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு, இப்போ யார் நேற்றுக்கு அறுத்தது யார், நேற்று அறுத்து தான் அவர் இங்கே கொண்டு வந்திருக்காரு இல்லையா, நேற்று அறுவடை பண்ணது யார் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அப்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் இன்னும் என் பழம் பெருசாக ஆகலை, நான் இன்னும் 2 நாள் ஆகும். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இல்லை சார் நான் 3 நாளைக்கு முன்னாடியே அறுத்துட்டேன். அப்படியே ஃபில்டர் பண்ணிகிட்டே வரும்பொழுது அந்த இடத்துல எங்கள் டீம் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி சர்வே பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே சென்னையில் அதுக்குள்ளார அந்த இறந்து போனவருடைய உடலை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணுன்றது ஒரு விதிமுறை இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு டீம் என்ன பண்ணுறாங்க, போஸ்ட்மார்ட்டத்துக்காக நம்ம ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு அது என்னென்ன ஃபார்மெட்டோ அதெல்லாம் போட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அது அனுப்பிச்சாச்சு. ஸோ அந்த ஒர்க்கு அங்கே நடந்தது. இங்கே நம்ம வந்துட்டு இந்த சர்வே பண்ணி ஒரே ஒரு கழனிக்கார் மட்டும் நேற்று தான் சார் அறுத்தார், அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது யாருமா கொண்டு போனதுன்னா, எங்கள் சன் தான், எங்கள் பையன் தான் கொண்டு போனான் சார், மார்க்கெட்டு வியாபாரம் பண்ண நேற்று போயிருக்கான், அங்கேயே இருந்து வியாபாரம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ஃபோட்டோவை அவங்கக்கிட்ட காட்டினோடனே அவங்க பதறி அடித்து அழுகுறாங்க, சார் எங்கள் பையன் தான் சார் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு நம்ம அந்த இறந்து போனவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த 2 நாளும் வந்து நாங்கள் அப்படியே இருக்கோம். நாங்கள் எப்படி சொல்கிறதுனா, அதுதான் அந்த காவல்துறையுடைய
கஷ்டங்கள் சொல்ல வரேன். நம்ம அங்கே வந்து எந்த விதமான இதையும் நம்ம பண்ணிக்கல. நீ சொல்லப்போனால் குளிக்கிறதுக்கான நேரம் கூட நமக்கு இல்லை, சரியாக சாப்பிடல, தூங்கலை. அந்த மாதிரி அந்த 2 நாளும் வந்துட்டு ரொம்ப சிரமத்துக்கு நம்ம இருந்தோம். அது எப்பவுமே எங்களுக்கு வழக்கமான விஷயந்தான். ஏன்னா இது நான் சொல்கிறேன்னா இது நான் மட்டுமே இல்லை, என் கூட நிறைய சபார்டினேட் அதிகாரிகள் இருந்தாங்க, என் கூட வந்து நிறைய அசிஸ்டண்ட்டுங்க இருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து செஞ்ச ஒரு டீம் ஒர்க்கு தான் இது கோயம்பேடில். அப்போது இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் சுப்பையா அவர் தான் அதுக்கு வந்து லீடு பண்ணி எங்களை எல்லாருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தவர். மிஸ்டர் சுப்பையா வந்து இந்த நேரத்தில் நம்ம பதிவு பண்ணல, நான் பெருமைப்படுறேன். அப்போது அந்த மாதிரியான அந்த டீம் ஒர்க்கில் எல்லோரும் பண்ணிவிட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம ஏன் அவரை கொலை பண்ணாங்க, அந்த கொலை பண்ணவர் யாருன்றது கண்டுபிடிக்கணும், அது அடுத்த ஸ்டெப்பு. ஸோ அப்போ அந்த ஊரில் வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் கேம்ப் போடுறோம். அவருக்கு யார் யார் எதிரிங்க இருந்தாங்க, அவருக்கு என்ன பிரச்சனைங்க இருந்தது, அவர் யார் என்ன, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆக்சுவலாக அவர் வந்து விவசாயி தான், சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறவர். ஒரு அப்பா அம்மா, ஒரு தங்கச்சி, ஒரு சின்ன மிடில் ஃபேமிலி. அவங்களுக்கு இது மாதிரி நிலம் இருக்குது, அதில் பயிரிடுறது தான் அவருடைய வேலை. அவருக்கு ஆப்போசிட்டு அவங்க அதே ஊரில் இன்னொரு நபர் இருக்கார். அவர் சும்மா இதே மாதிரி அவரும் ஒரு இளைஞர் தான். அவர் வந்து ஏதாவது ஒரு இவங்கக்கிட்ட ஏதோ ஒரு இதில் குடும்ப தகராறுலாம் அடிக்கடி அவங்களுக்குள்ளே இந்த கழனி தகராறு, போக்குவரத்து தகராறு, வரப்பு தகராறு, இப்படிலாம் அவங்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும். அது மிகப்பெரிய சண்டையாக இல்லை, அது சும்மா சாதாரண விஷயந்தான். ஆனால் அடிக்கடி அந்த தொல்லைகள் வந்து அந்த நபரால் இருந்தது. அதில் உச்சகட்டமாக என்ன ஆயிருக்கு, இந்த பழம்லாம் அறுத்து ஒரு மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கான 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க தங்கச்சி, அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த நபரோட தங்கச்சி வந்து அந்த வழியாக வந்து காலேஜ் படிக்குது. அது அவங்க வரப்பு வழியாக போகும்போது அவர் காணியிலேருந்து நான் சொல்லியிருக்காரு, ஏன் நீ என்ன காலேஜ் படிக்கிறானா, நீ ரொம்ப பெரிய ஆளா, இறங்கி போக மாட்டியா, சேத்துல கீழே இறங்கி போங்கிறாரு. நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நான் இறங்க முடியாதுண்ணா, அதனால் நீ கொஞ்சம் வழி விடுனான்னா, இல்லை அதெல்லாம் வழி விட முடியாது அப்படிங்கிறாரு. அந்த தங்கச்சி வந்து திரும்பி வந்துடுது வீட்டுக்கு, வந்து அண்ணன்கிட்ட சொல்லுது. ஸோ ஏன்னா அது மாதிரி நான் அண்ணன்றவர் தான் இப்போது அந்த கொலை பண்ணவர் அக்யூஸ்ட். அவர் வந்து ஒரு டிரைவர். அவருடைய விஷயம் என்னென்னா, அவர் ஒரு டிரைவர், லாரி டிரைவர். அவர் வேலைக்கு போவார், வெளியில் ஒரு 4-5 நாள் போவார் வருவார், அப்படிப்பட்ட ஒரு டிரைவர். ஸோ இது மாதிரி நான் உடனே அவன் என்ன நினைக்கிறான், இவன் பெரிய எப்போ பார் தொல்லை கொடுத்துட்டே இருக்கான் நமக்கு அப்படின்னு ஒரு உச்சகட்டமாக, அதுவும் தங்கச்சியை வந்து டீஸ் பண்ணான் அப்படின்னோடனே அந்த சென்டிமெண்ட்டில் அவனுக்கு வந்து அந்த கோபம் வந்து அதிகமாகுது. ஸோ அந்த கோபம் வந்து அதிகமாகி அவனை கொலை பண்ணணுன்ற வெறியை தூண்டுது. ஸோ ஒரு பெரிய கத்தியை வாங்கிட்டு ஒரு முடிவு பண்ணிடுறான், சரி அவனை கொலை பண்ணியே தீரணும், இதுக்கு மேலே விட்டால் இவன் போயிட்டே இருப்பான், நம்ம குடும்பத்துக்கு நிறைய தொல்லை கொடுத்துட்டான் அப்படின்றது தான் மோட்டிவ். ரொம்பவுமே டீஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த பொண்ணை வந்து அவன் ரொம்ப டீஸ் பண்ணிடுறான். நான் பெரிய நான் கலெக்டருக்கு படிக்கிறியா, என்ன காலேஜ் தானே படிக்கிற, நான் இந்த ஊரில் இருந்து என்ன பெரிய படிப்பு வேண்டி கிடக்கு உனக்கு, இப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிடுறான். அங்கே வேலை செய்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பொண்ணு ரிட்டன் பேக் ஹோம் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து அண்ணங்கிட்ட சொல்கிறான். ஸோ இதுதான் வந்து அவனுக்கு உச்சகட்டமான ஒரு கோபத்துக்கு அது காரணமாயிடுது. கத்தி வாங்கி வச்சுக்கிட்டு இவன் 2 நாள் காத்துக்கிட்டு இருக்கிறான், அவனை அன்றைக்கி சந்தர்ப்பம் கிடைக்கும்ன்ட்டு. ஸோ அன்றைக்கி அவன் வியாபாரத்தை அந்த பழத்தெல்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டு ஒரு லாரியில் ஏற்றிக்கிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டு போகும்போது இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரான். வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வரான். அவன் எங்கே வந்து உள்ளே வந்தான், லாரியில் எங்கே இறங்கினான், எந்த இடத்துல போய் பழத்துக்கு யார்கிட்ட போனால் வந்தாடுறது எல்லாம் ஃபாலோ பண்ணி அவன் ஒரு வழியாக எல்லாம் செட்டப் பண்ணி கடை வியாபாரம் பண்ணுறதுக்கு பழத்தெல்லாம் வச்சுட்டு அவன் கொஞ்சம் தூங்க ஆரம்பிக்கிறான். அந்த பழத்து மேலே படுத்து தூங்குறான். அன்றைக்கி ராத்திரி வெடிகாலில் தானே வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு. அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுறான், அப்போ யாரும் இல்லை மார்க்கெட்டில் வந்து அந்த பிட்வீன் அந்த காலையில் ஒரு 3 மணிக்கு தான் ஆரம்பிக்கும் மார்க்கெட்டு. ஸோ ராத்திரி ஒரு 10-11 மணிக்கு அமைதியாகிடும். அந்த 11லேருந்து 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. இடையில் ஒரு மணி நேரம் இந்த டீ கடைங்க இருக்கும், அவங்களும் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த 12லேருந்து 3ங்கிறது ஒரு அலோன் அருமையான அமைதியான நேரம் அது. ஸோ அந்த நேரத்தை பயன்படுத்தி நேராக போயிட்டு இவனுடைய கத்தியை வந்து அவன் கழுத்தில் தூங்கும்போதே வெட்டுறான். அந்த வெட்டினுடைய ஆழம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. அந்த ஆழம் வந்து அவன் வந்து அவனுக்கு அந்த அவன் மேலே எவ்வளோ கோபம் இருந்தது அப்படிங்கிறத காட்டுது. ஏன்னா நம்ம ஒரு சில விஷயத்தில் வெறும் கேஸு அக்யூஸ்டு அப்படின்னு பார்க்குறதில்ல. என்னை பொறுத்தவரையில் நான் சில விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்பொழுது அதெல்லாம் நம்ம போய் அங்கே அதுக்கப்புறம் அதனுடைய வெட்டினுடைய லிஸ்ட்லாம் கொடுப்பாங்க, எவ்வளோ ஆழம் இருக்குது, எத்தனை இன்ச்சு வெட்டுப்பட்டிருந்தது, அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்மளும் வந்து நேரடியாகவும் பார்த்தோம். அப்போது அவன் அந்த தங்கச்சி மேலே பாசம் இருக்கிறது ஒன்று,
அவன் குடும்பத்தை வந்து அவ்வளோ தூரத்துக்கு அவன் வந்து இன்சல்ட் பண்ணியிருக்கான் பல காலமாக. ஸோ அதனுடைய வெளிப்பாடு, அந்த கோபத்தினுடைய உச்சகட்டம் இந்த வெட்டு. அந்த வெட்டு வந்து சும்மா லேசாலாம் இல்லை, அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு காயம். அவனுடைய கோபத்தை முழுக்க அந்த ஒரே ஒரு வெட்டில் அவன் அந்த கோபத்தை தணிச்சிக்கிட்டு கத்தியும் விசிறி போட்டு போகிறான் ஒரு வெறுப்பில். இதோட நீ ஒழிஞ்சடா அப்படின்னு அந்த கத்தியை போட்டு போகிறான். ஸோ போயிட்டான் அவன். இப்போ வந்து நம்ம அக்யூஸ்டும் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த அக்யூஸ்ட்டை பிடிக்கணும் இல்லைங்களா? இப்போ அவங்க அம்மா அப்பாலாம் அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க அம்மா அப்பாவெல்லாம் இருக்காங்க வீட்டில். அவங்க ஒரு இடத்துல அவங்க கழனியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க நம்ம இங்கே சென்னையில், ஊர்லலாம் ஏதோ ஒரு இதுவாக சொல்லுவாங்க, அது மல்லாக்கா ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயிர் மல்லாக்கோட்டை ஏதோ சொல்லுவாங்க. அங்கே அது பயிரிட்டு இருக்காங்க. அப்போது அது இது பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த செடியெல்லாம் பிடிங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்கள கூப்பிட்டு கேட்குறோம், லாரியில் வேலைக்கு போயிருக்காரு, எங்கள் பெங்களூர் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கேயே காத்துட்டு இருந்தோம் அவர் வந்துடுவாருன்னு. அது சில நேரங்கள் இப்படியெல்லாம் நடக்கும். இப்போது அதுக்குள்ளே என்ன ஆச்சுன்னா, அவருக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. தகவல் சொல்லி அவர் வரவே இல்லை. பெங்களூர்லேருந்து வரவர் டியூட்டி முடிச்சுட்டு வரவே இல்லை, அப்படியே அவர் தலைமறைவாகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கேஸில் வந்து நம்ம அது இன்னும் ஊடுருவி அதுக்கப்புறமா வந்து வரணும் போகணும் வந்தால் தான் அவருக்கு ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமா? செஞ்சுட்டாரு, ஓடி மறைஞ்சு பிரயோஜனம் இல்லை. இது என்றைக்கு இருந்தாலும் இந்த கேஸை அவர் அட்டன் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு அவங்க ஃபேமிலியிலே புத்திமையெல்லாம் சொல்லி அவங்க அக்கா தங்கச்சி மாமன் மச்சானை விட்டு அவனை பேச வச்சு, அப்புறம் தலைமறைவாக இருக்கணும் நம்ம எங்கே இருக்கிறான் அப்படின்றத தகவல் தெரிஞ்சு அப்புறம் அவனை போயிட்டு கைது பண்ணி சென்னை கூப்பிட்டு வந்தோம். சென்னை கூப்பிட்டு வந்து நம்ம ப்ராப்பராக அதுக்குண்டான வழக்கை வந்து பதிவு பண்ணி நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி விட்னஸ்லாம் நம்ம சொல்லணும். இப்போ இதுக்கு விட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லையா? ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த டீ கடையில் இவன் டீ சாப்பிட்றான். அவன் போய் தூங்குற வரைக்கும் அங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது முன்னாடி, அந்த ஹோட்டலில் சாப்பிட்றான். அங்கே தான் அந்த கத்தியை வந்து பேப்பரில் மறைச்சி வச்சுருந்தான். ஸோ அந்த கடைக்காரர் அதை சொல்கிறார், சார் இங்கே தான் வச்சுருந்தான், இந்த கத்தியை எடுத்துகிட்டு தான் போனான். ஸோ அவர் தான் ஒரு விட்னஸ் நமக்கு. அந்த மாதிரி விட்னஸை வச்சு அந்த கேஸை நம்ம பதிவு பண்ணி அதுக்கப்புறம் அது கண்டினியூவாக போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு தண்டனையும் கிடச்சின்னு வச்சுக்கோங்க. இதுதான் இந்த வழக்குலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, யாருக்கிட்டையுமே வந்து ஒருத்தரை துன்புறுத்துறதோ இல்லை ஒரு மனசு உளைச்சல் படுத்துறதோ இல்லை ஒருத்தரை வெறுப்புக்கு ஆளாக்குறதோ இருந்ததுன்னா அது எல்லாருமே சகிச்சிக்க மாட்டாங்க. அந்த வெறுப்பு எல்லாத்தையுமே வந்து சகிச்சுக்கிட்டு சரி போனால் போகுது அப்படின்னு விடுறவங்களும் இருப்பாங்க. இல்லை அப்படின்னு இதுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும், பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி பழி வாங்கிட்டு அவங்க லைஃப்பையும் கெடுத்துக்கிட்டு அவங்க வீட்டில் அந்த பையனையும் அவங்க பறி கொடுத்து, ஸோ கோபத்துக்கு ஒரு எல்லை வேணும் அப்படின்றது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து யாரையுமே மனசை புண்படுத்தி நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த கேஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு சின்ன விஷயம். இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன கேஸில் இந்த மாதிரி இங்கேருந்து ஒரு க்ளூ கிடச்சது, நாங்கள் மேல்மருவத்தூர் போனோம், அங்கே தங்கி இருந்தோம், இந்த மாதிரி இந்த விசாரணைக்கான கால அளவு அப்படின்றது எவ்வளவு இருந்ததுன்னா இந்த கேஸில்? இல்லை, பொதுவாகவே கால அளவுன்னு எதுவுமே கிடையாது. இப்போ நான் சொன்னது வந்து ஜஸ்ட் 1 வீக் தான், 6 நாள் 7 நாளில் முடிஞ்சிருச்சு. ஆனால் தொடர்ச்சியாக சில வழக்கில் வருடக்கணக்கிலலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம். வருடக்கணக்கில் நமக்கு க்ளூ கிடைக்காம, வருடக்கணக்கில் நமக்கு வந்து எதுவுமே முகாந்திரம் இல்லாமல் வருஷக்கணக்கிலலாம் ட்ராவல் பண்ணி கடைசியாக நம்ம அக்யூஸ்டை பிடிச்சிருக்கோம். அதனால் இதில் வந்து கால அளவுன்னு எதுவும் கிடையாது. பட் இந்த கேஸில் வந்து சம்திங் ஒரு 7 நாள் அது இல்லை. சில கேஸ்லாம் வந்து 48 மணி நேரத்தில் அக்யூஸ்டை பிடிச்ச வழக்கெல்லாம் கூட இருக்குது, அது மாதிரியான கேஸெல்லாம் கூட இருக்குது. பட் இதில் காலக்கெடுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம அந்த வழக்குகளிட ஊடுருவும் போது அந்த எதிராளியினுடைய சாமர்த்தியமும் இதில் அடங்கியிருக்கு. அவன் நம்மளோட ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து ஓடி ஒளிஞ்சிக்கிட்டே இருந்தாருன்னா காலங்கள் நீடிக்க தான் செய்யும். ஆனால் இது வந்து சொன்ன மாதிரி இப்போ நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? நீங்கள் இடையிலேயே சொன்னீங்க, சாப்பிட நேரம் இருக்காது, குளிக்க நேரம் இருக்காது, அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்குமா? நிச்சயமாக. இப்போது அவர் பெங்களூர்லேருந்து நேற்று ராத்திரி வண்டி எடுத்துட்டார். இந்த கேஸ்லேயே அவர் வந்துட்டு வெடிகாலையில் வந்துடுவார், அந்த லாரி ஷெட் இங்கே தான் இருக்குது, அங்கே தான் வருவாருன்னு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குன்னு வச்சுங்க. இப்போ நான் போய் ரூமில் போய் லாட்ஜில் தூங்கிட்டு காலையில் வந்து 8 மணிக்கு எழுந்து வர முடியாது இல்லையா? அப்போ நான் அந்த லாட்ஜ் அந்த புரோக்கர் வாசல் நான் நேராக போய் சேர் போட்டு அங்கே உட்கார முடியாது. ஏன்னா அவன் என்னை பார்த்தானா ஓடிடுவான். ஸோ அவனுக்கு தெரியாமல் மறைஞ்சு தான் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஒதுங்கி உட்காந்துருக்கணும்னா அவன் எப்போ வருவானே எனக்கு தெரியாது. ஆனால் அவன் எப்போ வேணால் வரலாம். ஸோ அந்த நேரத்தை கணிக்காமல் காத்து நின்று பிடிக்கணும். அது சிரமமான வேலை தானே, ரொம்ப கஷ்டமான. அவன் வராமே போகலாம், இல்லை வரவும் செய்யலாம், இல்லை காலையில் 5 மணி 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி அப்படி ஆகலாம். அந்த மாதிரியான நேரத்துலலாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்டு தான் வேலை செய்யணும்.
இரவு பகல் பாராமல். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது கொஞ்சமும் கண்ணை லேசாக கொஞ்சம் அப்படி இப்படின்னா கூட அவன் ஸ்லிப் ஆகிடுவான் டக்குன்னு. ஸோ அவனை எப்படியாவது கேட்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் மைண்டில். புரியுதுண்ணா. நீங்கள் சொன்ன மாதிரி ஆசியாவிலேயே மிகப்பெரிய சந்தை ஒரு கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் அப்படின்றது, அதில் நடந்த ஒரு பரபரப்பான கொலை வழக்கு எப்படி விசாரிச்சிங்கன்றதை சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக பார்க்குறவங்களுக்கு அது விழிப்புணர்வு சார்ந்த ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். நன்றி. வணக்கம் வணக்கம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.